முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி தினத்தன்னைக்கு முருகனை வணங்கி விரதமிருந்து வழிபாடு செய்வது விசேஷம். அன்றைய தினத்தில் அறுபடை வீடு அல்லது அருகில் உள்ள முருகன் கோவில் ஏதாவது ஒன்றுக்கு சென்று முருகனை வழிபட வேண்டியது அனைத்தும் கிடைக்குங்கிறது ஐதீகம். சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை பழம் நெடுங்காலமாக இருந்து கொண்டு தான் வருது. முருகனை வணங்குபவர்களுக்கு எல்லாமே ஆறாக பெருகும் அப்படின்னு கூறுவது போலதான் முருகனுடைய முகங்கள் முருகனின் மந்திரமான சரவணபவ என்பதும் முருகனுக்குரிய வீடுகள் மற்றும் முருகனை வளர்த்த பெண்கள் என எல்லாமே ஆறாக இருப்பது காரணம். அதன் காரணமாக தான் முருகனுக்குரிய திதியும் திதிகளில் ஆறாவதாக உள்ள சஷ்டி திதி இருக்கு. இன்னைக்கு ஆனி மாத தேய்பிறை சஷ்டி. இந்த தினத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகனை தரிசனம் செஞ்சா ஆனந்தமான வாழ்க்கையும் அனைத்து வளமும் நலமும் கிடைக்கும். இதுவரைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு சீக்கிரமா திருமணம் நடக்கும். திருமணமாகி பிரிந்திருக்கும் தம்பதிகள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மிகுந்த ஒற்றுமையுடன் வாழ்வார்கள். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். சிவபெருமானுக்கு ஐப்பசியில செய்யப்படுகிற மாதிரி அன்னாபிஷேகம் போன்றே முருகனுடைய அறுபடை வீடுகளில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய பழனியில் மட்டும் முருகனுக்கு வித்தியாசமாக அன்னாபிஷேகம் செய்யப்படுது. பழனி முருகன் கோவில்ல உலக நன்மைக்காகவும் நோய் நொடியும் இல்லாம வாழறதுக்காகவும் விவசாயம் செழிக்கவும் ஆண்டுதோறும் ஆனி மாதம் அன்னாபிஷேகம் நடத்தப்படுது. அதன்படி ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் பழனி மலை கோவிலில் வீற்றிருக்கும் தண்டாயுதபாணிக்கு உச்சி காலத்தில் அன்னாபிஷேகம் செய்யப்படுது. ஆனி மூல நட்சத்திரத்தில் திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுதருக்கு சாய ரட்சை பூஜையின் போதும் அன்னாபிஷேகம் செய்யப்படுது. இது எத்தனை பேருக்கு உங்களில் தெரியும்? தெரியாதவர்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் செய்து உங்களுக்கான நல்ல பலன்களை உடனே பெற வாழ்த்துக்கள். ஆறுமுக கடவுள் தமிழ் கடவுள் அருளிட யார் தடுக்க முடியும் இல்லையா? தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.